அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனின் வீடு கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது என்றும் வீடு அமைந்துள்ள 2 ஏக்கர் நிலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு சொந்தமானது என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களை பதிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருடிய கொள்ளையடித்த பணத்தில் தான் சொத்துக்கள் வாங்கி இருப்பதாக காவல்துறை சந்தேகித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் குற்ற சம்பவத்தின் மூலமாக சம்பாதித்த சொத்துக்களை பட்டியலிட்டு அதனை முடக்கம் செய்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள். இதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தனியாக தீவிரம் காட்டியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை கிண்டி தாசில்தார் தலைமையிலான வருவாய்த்துறையினர் நேரடியாக அவரது வீட்டுக்கு வந்து ஆய்வு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய சொத்து பட்டியல் முழுவதுமாக ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து அவர் வீடு கட்டியிருப்பதாக வருவாய்த்துறை நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வீடு கட்டியுள்ள நிலம் வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமானது எனவும் பட்டா இல்லை எனவும் வருவாய்த்துறையுடைய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த ஆக்கிரமித்து கட்டிருக்கக்கூடிய வீட்டை அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம், சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.